ஒரு கட்சியின் மீது இது போன்ற ஒரு கலங்கங்கள் வருது. அப்போது இந்த சட்டமன்ற தேர்தலின் போது தான் நான் தலைவர் எப்பொழுது சிறைக்கு போனாரோ அன்றைக்கி நான் கருப்பு ஷர்ட் போட்டவன். நான் மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான தமிழகத்தில் மறுமலர்ச்சி திமுக இளைஞர்கள் கருப்பு ஷர்ட் போட்டாங்க. பலர் தாடி வச்சாங்க, முடி மழிக்கலை. தலைவருக்கு சிறையில் ஃபேன் இல்லைன்றதுக்காக தான் வீட்டில் இந்த ஃபேனை கட்டிட்டாங்க. தலைவர் தாம்பத்திய வாழ்க்கையில் இல்லாமல் அவர் சிறையில் இருக்கிறான்றதுக்காக குடும்பம் இருந்தாலும் மனைவி பிள்ளைகள் விட்டுட்டு வெளியில் படுத்த இளைஞர்கள் இருக்காங்க. இப்படி கொள்கை சார்ந்த அந்த இளைஞர்கள் இந்த இயக்கம் அப்படி வருகின்ற போது தான் மீண்டும் சிறையில் அடைத்த ஜெயலலிதாவுடன் கூட்டணியின் போது நான் போகக்கூடாதுன்னு மறுத்தேன். கடைசி வரையில் மறுத்தேன். ஆனால் முடிவு என்னன்னா, அந்த கருப்பு சட்டையோடு தான் அம்மா ஜெயலலிதா அவங்க வீட்டுக்கு நாங்கள் போக வேண்டியதை பாச்சு. அந்த ஒப்பந்தம் போட்டு அந்த 30 தொகுதி என் கையில் தான் இருக்கும். அந்த பேப்பர் நீங்கள் இப்போவும் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை.